ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த குக் ஃபார் சிங்கிள் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ரவா உப்மா சட்டுன்னு குயிக்காக ஒருத்தருக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த ரவா உப்மா தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ உப்மா அப்படிங்கும்போது நிறைய பேர் அப்படியே தெரிச்சு ஓடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ரவா உப்மா அவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா நீங்கள் ரவா உப்மாவை வெறுக்கவே மாட்டீங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ரவை எடுத்து எந்த பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அதில் கொட்டி லைட்டாக வறுக்கணும். நான் இப்போ வச்சுருக்கேன். கூடுமான வரை நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக வரும். நம்ம நார்மல் கடாயில் இல்லை வானல், இரும்பு வானலில் பண்ணுறத விட நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வருங்க. நல்லா சூடு ஏறினதும் ரவையை லைட்டாக வறுத்து எடுத்துங்க. நான் வறுத்துட்டேன். இதுக்கு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. உப்மாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கடுகு தாளித்து வெங்காயம் போட்டு உப்மா பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அது தவிர இஞ்சி போடலாம், பச்சை மிளகாய். இப்போ எங்கிட்ட இஞ்சி பச்சை மிளகாய் எதுவுமே இல்லை. கடுகு இருக்குது, கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்குது. இதை மட்டும் போட்டு எவ்வளோ நல்லா உப்மா பண்ணலாம் பார்க்கலாம். இந்த உப்மா டிஷ்ஷு ரொம்ப, அதுவும் ரவா உப்மா ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க. இதில் ரவையோட குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல குவாலிட்டியான ரவை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலில் இந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த உப்மா என்னோடய மெத்தடு பாருங்கள். ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி தாளித்து உப்மா கிண்டிடலாம். சில பேர் வீட்டில் உப்மா சாப்பிட்ருக்கேன். இல்லை சில பேர் பண்ணுற உப்மா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா களி மாதிரி ஆகிடுங்க. களி மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே களி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தயவுசெய்து களி மாதிரி ரவா உப்மாவை செஞ்சு பழகாதீங்க. ஒருவேளை நீங்கள் செய்கிற உப்மா அந்த மாதிரி வருதுன்னா அதை எப்படி, அதுக்கு உண்டான டிப்ஸு, அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸு அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் நல்ல குவாலிட்டியான ரவையாக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அதை நீங்கள் முதல்ல வறுக்காமல் செய்யக்கூடாது. உப்மா வறுக்கணும். வறுக்கும்போது கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு வறுக்கலாம். நீங்கள் அப்படி ரவையை வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது பொரிஞ்சு வரும். அதுக்காக அதை வறுத்து வச்சு செய்யணும். வறுத்த ரவையை நீங்கள் சுடு தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போடும்போதே நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு சிம்டம்ஸு. உங்களுடைய டிஷ்ஷு நல்லா களி மாதிரி வராது. சரிங்களா? கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் இஞ்சி இருக்குது, வெங்காயம் இருக்குது, போட்டுடலாம். மூணாவது டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம செய்கிற டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும். ஏதோ ஏனாதானோன்ட்டு காலையில் டைம் இல்லை. இப்போ நானும் தான் காலையில் பண்ணுறேன். என்னோடய ஃபுல் வீடியோவுமே நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்தது தான். எவ்வளோ டியூரேஷன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அதுபோல் நம்ம செய்கிற டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையில் வச்சுருக்கேன். நான் ஹையில் வச்சு தான் கடுகு தாளிச்சிட்டு இஞ்சி போட்டிருக்கேன். அந்த இஞ்சி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்புமே அந்த நல்ல கோல்டன் கலரில் வரணும் உங்களுக்கு அந்த ஹை ஹீட்டில். வாசத்துக்கு கருவேப்பிலை என்கிட்ட காஞ்சது இருக்குது, அதை நுணுக்கி போட்டுக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இப்போது இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். ஏன்னா அது சாப்பிடும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக கொஞ்சம் கடிபடும். நீங்கள் செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் லேட் ஆகுது, மதியம் சாப்பிட்றீங்க, காலையில் பண்ணது லஞ்சுக்கு அப்படிங்கும்போது அது நமத்தி தான் போயிருக்கும். அது எப்படி பண்ணினாலுமே. ஆனால் சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் கூட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது வாசமும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆனியன் போட்டுட்டு, ஆனியன் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இதுவுமே எல்லாமே நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வச்சா உங்களுக்கு குயிக்காக எல்லாமே பண்ணணும் விறுவிறுன்னு. அடுத்தடுத்து ஸ்டேஜ். அட் த சேம் டைம் இந்த கடலைப்பருப்பு கோல்டன் கலராக மாறணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்போ போட்டால் கடலைப்பருப்பை போட்டு
அது வந்து முக்கால்வாசி கலர் மாறி ஆனியன் போட்டு திருப்பி அந்த ஆனியனும் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிற வர கடலைப்பருப்பு கருப்பாக கறியிடக்கூடாது. அப்போனா நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து டைமிங்கு முன்ன பின்ன கடலைப்பருப்பை போட்டதுக்கு அப்புறம் ஆனியன் எந்த சூட்டில் போட்டால் எந்த மாதிரி கலர் வரும் இதெல்லாமே நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் தெரிஞ்சு செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது அதோட வாசமும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து சமைக்கும் போதும் வாசமாக இருக்கும். அப்புறம் எப்போல்லாம் நீங்கள் உப்புமாவை ஓப்பன் பண்ணுறீங்களோ, வெதர் இப்போ வானலில் இருந்து ஓப்பன் பண்ணினாலும் இல்லை பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணினாலும் வாசம் செமையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்குறோம். இன்னமும் நான் வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வதங்கிட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா நான்ஸ்டிக் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நமக்கு ஒத்துழைக்கும். அது வந்து சீக்கிரமாக கருக விடாது, எண்ணெயும் இருக்கிறதுனால. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்க உப்புமா பண்ணுறதுக்கு. எண்ணெயே நீங்கள் காட்டலை அப்படின்னா அது களி மாதிரி தான் வரும். அதுக்காக எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். இப்போ நான் கண்ணாடி பதம் ஆனியன் வந்ததும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போயுமே ஹையில் தான் இருக்குது. தண்ணி சீக்கிரமாக கொதிச்சிரும். தண்ணியோட லெவலுமே நீங்கள் பார்த்து வைக்கணும், அந்த ரவைக்கு தேவையானது. ஏன்னா ரவைக்கு வந்து ரவையை விட ஜாஸ்தி 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு வச்சிட்டிங்கன்னா அது வந்து களி மாதிரி தான் வரும். அதுக்காக கம்மியாகவும் வச்சிங்கன்னா வேகாது, ஒரு மாதிரி குறப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணும். அதாவது ஒரு ஈக்குவல், இல்லைன்னா ஒரு 2 கப்பு ரவை இல்லை 1 கப்பு ரவை அப்படிங்கும்போது 2 கப்பு தண்ணி இல்லை 2.5 கப்பு தண்ணி ஊற்றலாம். இது வந்து ரவையை பொறுத்து மாறும். சரிங்களா? ஆனால் நீங்கள் வறுத்துட்டிங்க அப்படின்னா 1க்கு 1 2 2.5 கப்பு தண்ணி போதும். அதே போல் உப்புமே அப்படி தான். உப்பு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். உப்புமாவுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜாஸ்தி போயிட்டாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த கடலை பருப்பை பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது, கருகலை. இப்போ பார்க்கலாம் நீங்கள், ஆனியனும் நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல கரெக்டாக வதக்கியிருக்கோம். உடனே கொதி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஏன்னா கொஞ்சமாக ஒருத்தருக்காக பண்ணுறோம், கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினதுனால ரவைக்கு ஏற்ற மாதிரி கொதி வந்துடுச்சு. இது எல்லாமே ஹையில் தான் இருக்கணும். இப்படி பண்ணினாதாங்க அந்த கடலைப்பருப்பு கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் உடனே சூடாக சாப்பிடும்போது. ஸோ தண்ணி கொதி வந்ததும் இப்போ தான் நீங்கள் சிம்மில் வைக்கணும் அடுப்பை. இதை பாருங்கள், பொரியுது பாருங்கள். இப்போ ரவை நீங்கள் பார்க்கலாம், நல்லா பொரிஞ்சு வருது. ரவையை கொட்டினதும் இப்போ நீங்கள் ரவையை கொட்டும் போது அது வந்து கட்டி ஆகாது. கிண்டி விடணும் உடனே அப்படின்னு அவசியம் இல்லை, கட்டி ஆகாது. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ தான் நீங்கள் சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரவையை கொட்டணும். ரவையை கொட்டும்போது பொரிஞ்சு வரும். ஸோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரி இந்த உப்புமா வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்ட்டு. தண்ணி பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி இப்போ நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி இதாகிடும், சுண்டிடும். பட் ரவை இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ரவை கொட்டும் போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா தண்ணி கரெக்டுன்னு அர்த்தம். ஒரு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு கட்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகி வருங்க. இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன். மூடி வச்சதுக்கப்புறம் சிம்லையும் இருக்குது, நம்ம மூடியும் போட்டிருக்கோம். அப்போனா என்ன அர்த்தம், நம்ம தம்மில் கொஞ்சம் எப்படி பிரியாணி நீங்கள் வேக வைக்கிறீங்க தம்மில் லைட்டாக, அதே போல் இந்த உப்புமா வேகுது. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்புமா வேகும். டைம் கொடுத்து வேக வைக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் வேறு வேலை இருந்தால் கூட போய் பார்க்கலாம், ஏன்னா அது வந்து அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து நான்ஸ்டிக் வச்சுருக்கோம். இப்போது திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டு அடியில் எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா லைட்டாக தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ரவையை வறுத்துருக்கோம், எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அப்படியே பிடிச்சாலுமே அது கொஞ்சம் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதெல்லாமே சுரண்டி விட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிறத கரண்டியில் எடுத்து விட்டுட்டு ஒரு கிண்டு ஃபுல்லாக கிண்டி திருப்பி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வேறு வேலையை பார்க்க போகலாம். அது வந்து தம்லேயே நல்லா வேகுங்க. அந்த நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு வாசம் எல்லாமே அதோட சேர்ந்து
உப்புமா உங்களுக்கு ஒரு நல்ல மணமாக கிடைக்கும். இப்போது இதில் வந்து நான் பச்சை மிளகாய் போடலை, என்கிட்ட மிளகாய் எதுவும் இல்லை. இதில் பச்சை மிளகாய் நிறைய போட்டு காரமாக செஞ்சு சாப்பிட விருப்பப்பட்டால் நீங்கள் அப்படியும் செய்யலாம். அதுவும் இன்னொரு வாசத்தை கொடுக்கும். பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். திருப்பி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு உப்புமா ரெடி பண்ணியிருக்கோம். சாதாரண உப்புமா தானே அப்படின்னு நினைக்காம இவ்வளோ விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சு விருப்பத்தோட ஆர்வத்தோடு பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் உப்புமா அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. அந்த அளவுக்கு வரும். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. இது வந்து நல்ல பொலன்னு இருக்குது, புட்டு மாதிரி. இது களி மாதிரி ஆகாது. ஈவன் டைம் ஆனாலுமே இது வந்து களி மாதிரி ஆகாது. இதை வந்து ஒரு சின்ன கப்புலையோ இல்லை டம்ளர்லேயோ அழுத்தி கவுத்திங்கன்னா தட்டில் அது அந்த ஷேப்பில் அப்படியே வருங்க. இப்போது இந்த கர்நாடகா சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட், அதாவது சௌச்சௌ பாத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பு ரவா உப்புமாவும் இன்னொரு கப்பு ரவா கேசரியும் வைப்பாங்க. அந்த சைடில் அந்த பழக்கம் இருக்குது, கர்நாடகா சைடில் சௌச்சௌ பாத்துன்னு சொல்லி. அப்போ அந்த ஷேப் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு களி மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த கப்பு ஷேப்பு அப்படியே வரும். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இது போல் பண்ணுங்கள். உப்புமா தானே அப்படின்னு கேவலமாக நினைக்காம இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா உப்புமா அடிக்கடி பண்ணுவீங்க. ஸோ குக் ஃபார் சிங்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.